வணக்கம். நான் டாக்டர் சங்கர் தியாகராஜன், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், தாமஸ் ஹாஸ்பிட்டல். கொரோனரி ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது வந்து இசிஜி, எக்கோஸ்கேன் அந்த மாதிரி, அப்புறம் ரத்த டெஸ்ட், இந்த மாதிரி அதுவும் ஒரு டெஸ்ட். அதாவது இருதய இரத்த குழாய் அடைப்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கக்கூடிய டெஸ்ட். அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கை இல்லை தொடையில் இருக்கிற இரத்த குழாய் வழியாக ஒரு டியூப் வச்சுட்டு அது வழியாக ஒரு நீள டியூப்பை எடுத்துகிட்டு போய் இருதய இரத்த குழாயில் வச்சு மருந்து இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்ரே மாதிரி பார்க்குறது தான் கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்லக்கூடியது. அந்த ஆஞ்சியோகிராமில் நம்மளுக்கு இருதய இரத்த குழாய் அடைப்பு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு இதுக்கு அடுத்து சிகிச்சை தேவைப்படுமா அப்படிங்கிற விடை கொரோனரி ஆஞ்சியோகிராமில் கிடைக்கும். இப்போ ஆஞ்சியோகிராமில் வந்து நம்ம ஒரு டை கொடுத்து தான் பார்ப்போம். ஸோ அந்த டை வந்து இருதய இரத்த குழாய்களை வந்து ரெப்பும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற அடைப்புகள் தெளிவாக தெரிய வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது வந்து இப்போ இருதய இரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு உறுதியாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற சிகிச்சை தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. சிகிச்சை வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிற சிகிச்சை வந்து பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டியாகவும் இருக்கலாம், ஸ்டென்ட் வைக்கிறதாகவும் இருக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இரத்த குழாய் வழியாக ஒரு ஒயர் கிராஸ் பண்ணி அந்த ஒயர் வழியாக இன்னொரு பலூன் கொண்டு போய் முதல்ல அந்த அடைப்பை விரித்து விடுவோம். அந்த அடைப்பு விரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கவர் பண்ணி ஒரு ஸ்டென்ட் போடுவோம். ஸ்டென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பேனா ரீஃபில்ல இருக்கிற ஸ்ப்ரிங் மாதிரி, பட் அது ரொம்ப சின்னது, மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். அது வந்து இருதய இரத்த குழாயில் அந்த இரத்த குழாய் திரும்ப சுருங்காமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஸ்டென்ட் வச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பலூன் கொண்டு போய் அந்த ஸ்டென்ட்டை அந்த இரத்த குழாயில் நல்லா ஒட்ட வைக்கிற மாதிரி போஸ்ட் டைலட்டேஷன் சொல்லுவோம். அதுவும் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி பொறுத்த வரைக்கும் அட்டாக் ஏற்பட்டவங்களுக்கு அது எமர்ஜென்சியாகவே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அது இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம எலக்டிவாக செய்யக்கூடிய ப்ரொசீஜர் ஆஞ்சியோகிராம். கொரோனரி ஆஞ்சியோகிராம் இப்போ யார் யார் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மருத்துவரின் முடிவு தான். இது வந்து இசிஜி, எக்கோஸ்கேன், ட்ரெட்மில் இந்த விஷயங்களில் பார்க்கும்போது ப்ளஸ் பேஷண்ட்டோட தொந்தரவு, நெஞ்சுவலி, மூச்சு கஷ்டம், இது வந்து இருதயத்தினால இருக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை இசிஜி, எக்கோஸ்கேனில் ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலோ, இல்லை அட்டாக் வந்திருந்தாலோ, இல்லைன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்திருந்தாலோ மருத்துவர் வந்து அந்த முடிவை எடுப்பாங்க. உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் தேவை இல்லை அப்படிங்கிற முடிவு வந்து கம்ப்ளீட்லி மருத்துவர் தான் முடிவு பண்ணுவாங்க.